இது வரைக்கும் அந்த அளவுக்கு ரிலீஜியஸ் போலரைசேஷன் நடந்ததில்லை நம்ம நாட்டில். ஸோ அந்த எமோஷனை இப்போவும் இன்னும் விடலை அவங்க. ஏன்னா அவ்வளோ டைவர்சிட்டி இருக்கிற ஒரு நாட்டில் இந்த படத்தில் எது சொல்லியிருக்கிற மாதிரி ஜனங்களை முட்டாளாக்கிட்டு அவங்க தலைவங்களாக உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான். தத்துவம் இல்லை அங்கே. ரிலீஜியஸ் பேசிஸில் ஜனங்களை டிவைட் பண்ணுறது ஒரு தத்துவமா இல்லை. ஸோ ஜனங்களுக்காக என்ன பண்ணுறீங்க? இங்கே இருக்கிற பொம்பளைங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்கு, புவர் பீப்புளுக்கு என்ன நடக்குது, ஃபார்மர்ஸோட பிரச்சனை என்ன, அதை பற்றி சர்வே பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் வாட் தத்துவம் இல்லாத தலைவர்கள் இதுதான் பண்ணுவாங்க. ஸோ அந்த தத்துவம் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் மக்கள் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தத்துவமே வந்து என்ன சொல்லி தரது உங்களுக்காக இது பண்ணு அது பண்ணு வேலையை பண்ணு. ஸோ ஜனங்களோட நல்லது எதில் இருக்குது அதை தானே சொல்லி கொடுக்குது. ஸோ அதுதான் அவனை வந்து வேற எதுவும் ஆசை இல்லாமல் பணமோ அதிகாரமோ அதுக்கு ஆசைப்படாமல் ஜனங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது தத்துவம். ஸோ தட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே இப்போ இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ்க்கு இல்லை. தத்துவம் இல்லாதவங்க ரசிகர் மன்றத்தை உருவாக்குறாங்க. இவங்க உருவாக்குறதும் ஒன்று. ஸோ அவங்களே ஒரு தலைவனே வந்து அப்படிதான் இருக்கணும். இப்போ அவன் ரசிகனாக இருந்தால் மட்டும் நான் என்ன சொன்னாலும் பண்ணுவான், நான் என்ன பண்ணாலும் சும்மா இருப்பான், அவ்வளோதானே. ஸோ ஒரு தத்துவம் இருக்கும்போது யூ வில் பி லாயல் டு த ஃபிலாசபி. ஜனங்களும் அதை நம்பி தான், அந்த தத்துவத்தை நம்பி தானே வர்றாங்க. ஸோ ஒரு 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 ஸ்டாராக இந்த மாதிரி ஒரு தலைவனை நம்பிட்டு வர மாட்டாங்க. ஸோ அப்படி தான் சொல்லியிருக்காருன்னு நான் நம்ப விரும்புகிறேன். ஜனங்களும் வந்து புத்திசாலி ஆகணும், அவனும் கேள்வி கேட்கணும் தான் விரும்புவான். சரியான ஒரு தத்துவம் இருக்கிற தலைவன். இல்லாதவன் வந்து ஒரு முட்டாளாக்கிட்டு அவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வெறும் ஓட்டு வாங்கி அவனை நடுத்தரையில் விட்டுட்டு போவான். அது நிறைய நடந்திருக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் நம்ம அதே வழியில் தான் இன்னும் போயிட்டுருக்கோம். அதுதான் ட்ராஜடி. கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் வந்து எந்த ஆசையும் இல்லாமல் அவங்க வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து எங்கேருந்தோ வந்து யாருக்காகவோ உயிர் கொடுத்தாங்கல்ல. என்ன மோட்டிவேட் பண்ணிச்சு அவங்க நல்லா. அது ரியலி சர்ப்ரைசிங். அதுதான் வெற்றி அதுலேயும் சொல்ல வச்சிருப்பார். எதுக்காக எப்படின்னா தத்துவத்துக்காக எல்லாமே பண்ணிடுவாங்க. நம்ம ரிலேட் பண்ணிக்கிறது நமக்கு விட்டது. நம்ம எங்கே வேணாலும் எதை வேணாலும் இதுக்கு தான் சொல்லியிருக்கிறதுனால ரிலேட் பண்ணலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரிலேட் பண்ணிடலாம். ஏதோ ஒன்று விஷயம் நான் சும்மா இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து யாருக்கு வேணாலும் ரிலேட் பண்ணிடலாம்ல. இவங்களுக்கு தான் நான் சொல்லலை, பட் யாருக்கு வேணாலும் ரிலேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து சமூகத்தில் இருந்து பார்த்தா ரொம்ப சரியான ஒரு வார்த்தை அது. சினிமாவுக்கு வந்து யூஸ்வலாக என்ன ஆகிடும்னா, அறிவு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அறிவு இருக்கா இல்லையோ தெரியாது. ஆனாலும் ஒரு அளவுக்கு அறிவு இருக்கிற இவ்வளோ வயசானதுக்கு அப்புறம் நம்மளையே வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறது. ரோல்ஸ், சினிமாவில் இருக்கிற ரெக்கக்னிஷன், ஜனங்களோட அன்பு எல்லாமே வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடும். வி டென் டு பி டிஃப்ரெண்ட் தேன் வாட் வி ஆர். ஸோ சின்ன பசங்களுக்கு ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிவிடும். சின்ன பசங்களுக்கு உண்மை தெரியாதுல்ல. இட்ஸ் பிளாங்க் ஸ்லேட். ஸோ கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் அந்த பேர் இவ்வளோ ரெக்கக்னிஷன் எல்லாமே கிடைக்கிறதுனா டெஃபினெட்லி தேர் ஸ்டார்ட் ஃபீலிங் வெரி டிஃப்ரெண்ட். நான் எல்லாரோட டிஃப்ரெண்ட், எல்லாரோட பெட்டர்னா சொல்லி அந்த சூப்பரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அது எதுவும் இல்லாமல் இருந்த பசங்க இவங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட வேலை செய்கிறது.